எமது தொழுகை என்றென்றும் இறை அச்சத்தை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடியதாக, உள்ளத்தில் தாராளமாக அதை சுமக்கக்கூடியதாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நிலைமைக்கு இடையூறாக அமைகின்ற எது வேண்டுமென்றாலும் அவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். உதாரணமாக, வைவர்ண ஆடைகளோடு மற்றவருடைய கவனத்தை, தொழுகையின் அந்த கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதத்தில், திசை திருப்பக்கூடிய விதத்திலான ஆடைகள் அணிவதை விட்டும் நாங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். மலஜலத்தை தடுத்து கொண்டு, தாங்கிக் கொண்டு தொழுவதை இஸ்லாம் தடுக்கிறது. அவ்வாறேதான் உணவு தயார் நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் உணவை உட்கொண்டு விட்டு நீங்கள் தொழுகையை நோக்கி விரையுங்கள் என்பதே இஸ்லாமிய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் அவர் தான் தொழக்கூடிய தொழுகையில் எந்த அளவுக்கு மன நிறைவோடு, முழு கவனத்தோடு, அதே நேரத்தில் இறை அச்சத்தை நிறையவே உள்ளத்தில் சுமந்தவராக தொழ வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே எங்களுடைய தொழுகையின் உச்சகட்ட பலனை அடைவதற்குரிய அனைத்து வித ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொள்வோம்.